விக்ரமாதித்தன் மரத்தில் ஏறிய வேதாளத்தை மீண்டும் தோளில் சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினார். வேதாளம் கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்தா, கேள். முற்காலத்தில் கருடன் நாக இனத்தை அழிப்பதை தவிர்க்க தினமும் ஒரு பாம்பு அவருக்கு உணவாக வேண்டுமென்று ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. ஒருநாள் தன்முறை வந்ததால் அழுது கொண்டிருந்த ஒரு வாலிப பாம்பையும் தன் மகனை இழக்க முடியாமல் துடித்த அதன் தாயையும் கண்டான் இளவரசன் ஜீமோதவாகனன். அந்த தாயின் துயரத்தை தீர்க்க எண்ணிய இளவரசன் அந்த பாம்பிற்கு பதிலாக தானே கருடனுக்கு இரையாக பாறை மீது படுத்துக்கொண்டான். பசியோடு வந்த கருடன் இளவரசனின் உடலை கொத்தி தின்னத் தொடங்கிய போதும் அவன் வலியை பொறுத்து கொண்டு அமைதியாக இருந்ததைக் கண்டு கருடன் வியப்படைந்தது. ஒரு சாதாரண பாம்பு இவ்வாறு இருக்க முடியாது என்று சந்தேகித்த கருடன் உண்மையை அறிந்தது. ஒரு மனிதன் தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சிறு பாம்பை காப்பாற்ற தன் உயிரையே கொடுக்க முன்வந்ததைக் கண்டு வியந்த கருடன் இனி ஒருபோதும் பாம்புகளைக் கொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்து அந்த இளவரசனையும் உயிர்ப்பித்தது. கதையை முடித்த வேதாளம் கேட்டது, மன்னா, இப்போது சொல். தன் உயிரை தந்த இளவரசன், பலியாக முன்வந்த பாம்பு, தன் மகனுக்காக துடித்த தாய், இதில் யார் செய்த தியாகம் மிக உயர்ந்தது? விடை தெரிந்தும் சொல்லாவிட்டால் உன் தலை சிதறிவிடும். சொன்னால் நான் மீண்டும் மரக்கிற்கே ஓடிவிடுவேன் என்றது. விக்ரமாதித்தன் புன்னகைத்து பதிலளித்தான். இதில் இளவரசனின் தியாகமே மேலானது. ஏனெனில் அந்த பாம்பும் அதன் தாயும் பாசத்தாலும் கடமையாலும் தியாகம் செய்ய முன்வந்தனர். ஆனால் இளவரசனோ தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அந்நிய உயிருக்காக தன் உயிரை தந்தான். இதுவே ஆகச்சிறந்த தியாகம். பதில் சொன்னதால் மௌனம் கலைந்தது. வேதாளம் மீண்டும் பறந்து முருங்கை மரத்திற்கே சென்றது.